திரு ப சிதம்பரம் அவர்கள்ட்ட பேட்டி கண்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாநில அரசியலுக்கான ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறோம். 29ன்றது ரொம்ப தூரம் இருக்கு, திமுக தனித்து விடப்பட்டதாக நான் கருதவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு இவர்கள் பேசுவது, கூட்டணி கட்சிகள் பேசுறதுல ஒரு தன்மை இருக்கு. இப்ப திமுக ஒரு முன்னெடுப்பு எடுக்குது, நம்ம அகில இந்திய அளவில் விட்டுரும். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மாற்று அணியை உருவாக்க முடியும்? விஜய் ஒரு அலைன்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பாஜக தலைமையில் ஒரு அணி வரப்போகுதுன்னா திமுக என்ன செய்ய போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. க்ளூலெஸ்ஸார்னா அவங்களுக்கு அந்த விஷன் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக எந்த ரூட்டில் எப்படி போகிறதுன்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, மாநிலத்தில் விஜயுடைய அரசுடைய செயல்பாடுகளை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, அதை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மத்தியில் பாஜக கவர்மெண்ட்டை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்த 3 வருடத்தை எப்படி தள்ளுவது? தேர்தலும் போது நீங்கள் பல்வேறு அரசியல் கூட்டணிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி உருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த 3 வருடத்தில் வந்து நீங்கள் வந்து யாரை நீங்கள் சேர்ப்பீங்க, எப்படி சேர்ப்பீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து காங்கிரஸ் இன்னைக்கு திரும்ப சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தியதுன்னு சொல்கிறேன். அது உண்மை. தமிழ்நாட்டில் வந்து ஒழுங்காக இருந்து கட்டுக்கோப்பாக இருந்த கூட்டணியை முதல்ல அந்த பலூனில் ஊசியை போட்டது வந்து காங்கிரஸ். அது முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி அந்த கூட்டணியே டேமேஜ் ஆச்சு. ஆக்சுவலாக காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம். தாவேக்கால ஒரு கால், காங்கிரஸில் திமுகவில் ஒரு காலை வச்சுட்டு அவங்க பண்ண அந்த செயல்பாடுகள் காரணமாக தான் அந்த திமுக கூட்டணியே வந்து அதோட இமேஜே டேமேஜ் ஆச்சு. இப்போ 2 காலையும் தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. அதுக்கு முதலே போயிருக்கலாம் அவங்க. என்ன கேட்டால் தேவையில்லாமல் வந்து ஸ்டாலின் அவங்கள இழுக்க பிடிச்சி அணைச்சிருந்தார். ஆக்சுவலாக அது கடைசியில் வந்து நெகட்டிவாக போச்சு அவருக்கு. அது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தாவேக்கா வந்து இந்த இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க, கூட்டணியோட இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் வந்து மாநிலத்தில் வந்து தன்னுடைய பாலிடிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதுக்கு இருக்குல்ல, அதை வந்து அது பயன்படுத்திப்பாங்க. அதை நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. 59 வருஷம் கட்சி ஆட்சியில் இடம்பெறதுக்கான ஒரு அதிகாரத்தில் இடம்பெறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்காத இருக்கிற கட்சி எப்படி சார் அது எப்படி இருக்கும்? ஒரு கட்சி அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. அதை பயன்படுத்தியது மூலமாக கட்சியை வளர்ப்பாங்க, கட்சியை வளர்க்குறாங்களோ, அதிகாரத்தில் இருக்காங்களோ, வளர்க்குறாங்களோ இல்லையோ சார். ஆனால் அவங்க அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு புத்தாலித்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. அந்த பயன்படுத்தி கொள்கிற அந்த முயற்சியில் நீங்கள் திமுக வந்து ஓரம் கட்டினீங்க, அல்லது அவங்களை முதுகில் குத்தினீங்க, இல்லை மார்பில் குத்தினீங்க, சென்டிமெண்ட்டாக வச்சுக்கோங்க, எமோஷன் ஏதோ வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் திமுக இதெல்லாம் எமோஷனாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, சென்டிமெண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதுகில் குத்துறதுல திமுகவும் பண்ணது தான் ஒரு காலத்தில். 2003 யாரை பண்ணீங்க? நீங்கள் வாஜ்பாயை பண்ணீங்களா இல்லையா? பண்ணினீங்கல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இது புதுசு கிடையாது. அரசியலில் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது டெல்லியில் போஸ்ட் அடித்து யாரோ ஒட்டியிருக்காங்க, இந்தியாவில் போஸ்ட் அடித்து எல்லாம் காங்கிரஸை பற்றி விமர்சித்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது. திமுக பண்ணாங்களோ, இல்லை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடைவெளி வரணும்ட்டு வேற யாராவது பண்ணாங்களான்னு இனிமேல் என்ன இடைவெளியை ஏற்படுத்த இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தினாலும் இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி உள்ளான்னு பண்ணாங்களோன்னு தெரியாது. ஏன்னா இவர் சொல்கிறாருல்ல, சிதம்பரம் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக இருக்கணும் தானே சொல்றாரு. அப்படின்னா ஒரு குரல் அங்க இருந்து தானே இருக்கு. அதனால அது இன்னும் இருக்கக்கூடாது, காங்கிரஸை கொஞ்சம் பிளவுபடுத்தி விடலான்ற ஐடியாவில் அவங்க சொல்றாங்களோ இல்லையே தெரியாது. அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அடுத்த 3 வருஷம் பாலிடிக்ஸ் எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா 17-18 வருஷ காலம் வந்து மத்தியில் இருக்கிற ஒரு கவர்மெண்டோட நெருக்கமா இருந்த கட்சி திமுக. அவங்க கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து 5 வருஷம் பாஜகவை எதிர்க்கிறதுலேயே அவங்க காலத்தை செலுத்திட்டாங்க ஆட்சியில் இருந்தபோது. அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லாத போதும் பாஜக எதிர்ப்பு வந்து தெளிவாக இருந்தது. ஆனால் காங்கிரஸோடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிற மாநில கட்சிகளை வந்து பகச்சிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், இல்லை திரிணாமுலா இருக்கலாம், இல்லை திமுக இருக்கலாம். இந்த இடத்தில் நம்ம நுணுக்கமாக பார்க்குற இடம் என்பது, இதில் ஏதோ காங்கிரஸ் பிளேயை விட்டுருவோம், விஜய் அவர்கள் நகர்த்திய நகர்வு இருக்குல்ல, அதுதான் ஷபீர் குறிப்பிட்டார். திமுக அலைன்ஸ்லிருந்து கொண்டு வந்துட்டார், தனக்கான ஒரு அடையாளமா மதசார்பின்மை அப்படின்னு அவர் கெட்டி அந்த கட்சிகளை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா திமுக என்ன செய்ய போகுது, என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்ற இடம் இருக்குல்ல, அங்கதான் நீங்க சொன்ன க்ளூலெஸ்ஸா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அங்கதான் சார் 2 இடத்துல 2 விஷயங்கள் நடந்தது சார். ஒன்று வந்து அதிமுகவை டேமேஜ் பண்ணார், அதுலேருந்து வந்து விலகி இருந்து போய் அது இப்போ அதுலேருந்து ஆளுங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று திமுக கூட்டணியை பிரித்து கொண்டு போனது. அவருக்கு சரியாக அமைஞ்சது விஷயம் என்னென்னா, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத போனதும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு ஒரு விஷயமும் வந்து இந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயமா அமைஞ்சு போனது நம்ம பார்க்குறோம். அதனால் ஸ்டாலின் சொல்கிறாரு 3 மாதத்துக்குள்ளே வந்து இதாகும், விஜய் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாகும், ஏதோ அது மாதிரிலாம் சொல்கிற ஆட்சி கவுந்துரும், அந்தளவுக்கு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு வேணால் வந்து உற்சாகம் கொடுக்கலாமே தவிர இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இந்த உங்கள் கூட்டணியிலேருந்து அந்த கட்சியெல்லாம் போயிடுது.
இன்னும் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகள் அவங்கள சொல்லாதீங்க தயவுசெய்து. அவங்க தாவேக்காவோட கூட்டணி கட்சியில் அவங்க நீங்கள் எதுக்கு சும்மா அந்த கட்சிகளை போட்டு திருமாவளவனோ ஐயூஎம்எல்ஓ சிபிஐயோ சிபிஎம்மோ இனிமேல் உங்ககிட்ட கிடையாது. அந்த ரியாலிட்டியை உணருங்க. நாளைக்கு 29 தேர்தலில் வருவாங்கன்னா வருவாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு லெவலில் அவங்க கூட இல்லை. நீங்கள் அதை வச்சுட்டு நான் தான் அந்த கூட்டணி கட்சியில் அனுப்பிச்சி வச்சேன், நான் இந்த 3 மாசத்துல கவுந்துரும், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதுல பிரியன் எங்க குழப்பம் வருதுன்னா, கூட்டணி கட்சிகளும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க முதல்ல இந்த கூட்டணியில் இருந்துகிட்டு வெறும் ஆதரவு தான் அப்படின்னாங்க. அப்புறம் கொள்கை அடிப்படையில் ஆதரவுன்னாங்க. அவங்க நிலைப்பாடுகள், அவங்க உண்மையிலே திமுகவை குழப்புறாங்களா? அவங்க வெளிப்படையா ஒரு விஷயத்துல அவங்க தெளிவாயிட்டாங்க சார். அதிகாரத்துல பங்கு பெறதுன்றது தெளிவாயிட்டாங்கல்ல. விடுதலை சிறுத்தைகளும் ஐயூஎம்எல்லும் காங்கிரஸும் அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பேசினாங்க, அதிகாரத்துல பங்கு இனிமே வரமாட்டாங்க. எஸ், அதிகாரத்துல பங்கு பெற்றுட்டாங்க. இனிமே அவங்க வெளியில வர்றதுன்றது ரொம்ப கடைசி சான்ஸா தான் இருக்கும். ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நடந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் கடைசியா தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு சண்முகம் கிளியர் பண்ணிட்டார்ல, இங்க திமுக கூட்டணி ஒண்ணு கிடையாது, மதச்சார்பற்ற கூட்டணி ஒண்ணு கிடையாது தமிழ்நாட்டுல. வீரபாண்டியன் நேத்து வரையும் வேற ஒண்ணு சொல்லி இன்னைக்கு அவரும் மாறி. அதுல என்ன போக்குகள்னா, இதற்கு முன்பு நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க தேர்தல் கூட்டணி எல்லாம் கிடையாது, கொள்கை கூட்டணின்னு சொல்லுங்கன்னு. இப்ப திரு சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, நாங்க அப்படி ஒரு கூட்டணியே கிடையாது, நாங்க தேர்தல் உடன்படிக்கை தான் அப்படின்ட்டாங்க. அந்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த கொள்கை கூட்டணிக்கு கொள்ளி வச்சதே காங்கிரஸ் தான். கொள்ளி வச்சதே காங்கிரஸ் கொள்கை கூட்டணிக்கு. தேர்தலுக்கு முன்னாலே அவங்க பண்ண அழிச்சாட்டியம் காரணமா தான் இந்த கூட்டணி இப்படி போச்சு ஆக்சுவலா. ஓகே, அதுவும் அவங்க பண்ண அழிச்சாட்டியம் இருக்குல்ல, அவங்க சைலண்டா நீங்க அதிக சீட்டு கேளுங்க, அதிகாரத்துல பங்கு கேளுங்க, அதெல்லாம் நீங்க ஓப்பனா வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பனா வந்து அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணீங்க பாத்தீங்களா? டேமேஜ் பண்ணிட்டு ராகுல் காந்தி இங்க வந்து ஸ்டாலின் கூட பேசாதே போனார் பாருங்க, ஜாயிண்டா பேசாதே. அதெல்லாம் இட் ஹஸ் கிவன் a wrong signal to the people ஆக்சுவலா. அதெல்லாம் அந்த கூட்டணியை பத்தின ஒரு தவறான சிக்னலை வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலா. அதனால ஜெல்லாகல கீழே யாரும் அவனுக்கு வேலை செய்யல. விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல தோத்தா காங்கிரஸ்காரங்க வெடி வச்சு கொண்டாடுறான். எதுக்காக கொண்டாடுறான் சார்? அப்ப நீங்க உடைக்கலன்னு தானே அர்த்தம் அதுக்கு. சோ இது மாதிரி இருக்கு. அப்போ இந்த சூழல்ல திமுக தற்சமயத்துக்கு அதுக்கு க்ளூ இல்லாத இருக்கு சார். ஆக்சுவலா க்ளூ இல்லாத இருக்கு. மதிமுக அவங்க என்ன லைன் எடுத்துருக்காங்க தெரியும். விஜய் எப்போ கதவை திறப்பான்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்க கதவை தட்டினே இருக்காங்க. அவர் கதவை திறக்கும் போது உள்ள போயிடுவாங்க. திரும்ப வந்து உள்ள அதிகாரத்தை பிடிச்சிட்டா இனிமே அவர் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே 29 எலெக்ஷன் நோக்கி போகும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூஎம்ல வரதுக்கான சான்ஸ் இல்லை. அவங்க கேரளாலையும் காங்கிரஸோட இருக்கும், இங்கேயும் நாங்கள் காங்கிரஸோட இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. சிபிஎம் ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ வரும்போது தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கான ஆதரவை வாபஸ் வருவாங்க. அப்போ இவங்க யாருமே வரப்போதில்லை. தேமுதிக இருக்கு. தேமுதிக வந்து கோபாலபுரம் சைடு அல்லது சித்தரஞ்சன் பக்கத்தை போயே ரொம்ப மாதங்கள் ஆயிடுமே. அந்த சைடு இவங்க தலையே காமிக்க மாட்டாங்க. இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க ஆக்சுவலா. அதனால இப்போ திமுகவுக்கு எந்த கட்சி இருக்கு? கொங்கு நாடு மக்கள் கட்சி கூட நாளைக்கு டாடா சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தனியாகவே போராட வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க திமுக. அப்படிதான் அந்த ரியாலிட்டியை உணரணும் முதல்ல திமுக. இதுல வந்து சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு முதுகுல குத்திட்டாங்க, மார்புல குத்திட்டாங்க பேசாதீங்க. நீங்க ரெண்டு கட்சியும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க வந்து உங்க மேல வழக்கு போடுறதுக்கான பர்மிஷன் எல்லாம் விரைவா கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து சிபிஐயும் இடியும் ரெடியா காத்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டுத்துக்கு நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துல நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க பார்லிமெண்ட்ல நீங்க நடந்துக்கிற விஷயம் மூலமாக பாஜகவுக்கு வெண்சாமரம் வீசுகிறீர்களோ என்ற எண்ணம் வரபடி நீங்க நடந்துக்கூடாது. நடந்துட்டீங்கன்னா அது வேற வகையான பாலிடிக்ஸா கொண்டு போகுது. ஆக்சுவலா அது என்னவா பாலிடிக்ஸா கொண்டு போயிடும்? அது அடுத்த 29 நோக்கி போகும்போது வேற விதமான பாலிடிக்ஸ். அதான் என்ன பாலிடிக்ஸ் சார்? நாளைக்கு வந்து இல்ல பிரியன், நேஷனல் லெவல்ல ஒரு பார்ட்டி வேணும்னு திமுக நினைச்சிருது. அதான் இல்ல, இங்க தமிழ்நாட்டுல வேற என்ன இருக்கு? இருக்கிறவங்க எல்லாம் அங்க போயாச்சு. வேற என்ன? பாஜக தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? அதுதான் நான் கேக்குறேன். வேற சொல்லி வேற கேட்டு பாக்குறீங்க இல்ல? அதுதான் நீங்க உண்மை இருக்கு. பேசலாம். நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா வருது. அதுல நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது.